Hello friends, இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் தான் செய்ய போறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்குல நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது. விட்டமின் A, அயன் கண்டென்ட், பொட்டாசியம், ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா டைஜஸ்ட் ஆகும். இது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது ப்ராப்ளம் தான். ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவுக்கு சாப்பிடலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயாசத்துக்கு சக்கரவள்ளி கிழங்க க்ளீன் பண்ணி துருவிக்கலாம். இதில் மேலே நிறைய மண் இருக்கும், அதெல்லாம் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்க சும்மா வேக வச்சு அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஒரு நாளில் அதிகமாக சாப்பிடக்கூடாது, கம்மியாக சாப்பிட்ணும். நிறைய சைட் எஃபெக்ட் வரும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்கலாம் இதை எடுத்துக்கக்கூடாது. சுகர் லெவலும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் அந்த தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி கிரேட்டரில் துருவிக்கலாம். இதை துருவிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நான் இந்த சைஸ்க்கு எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கிறேன். இப்போது பாயாசம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் மெல்ட் ஆனதும் இதில் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல சக்கரவள்ளி கிழங்கு, இதை சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சக்கரவள்ளி கிழங்க நெய்லியே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக தண்ணி இருக்கிறதுனால அடியெலாம் பிடிக்காது. ஃப்ளேமை லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி கிழங்கு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக குக் ஆகிடும். பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் துருவி சேர்த்ததுனால நல்லா வெந்துருச்சு ஒரு பாதி அளவுக்கு. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இந்த துருவன சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும், அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் தான். நீங்கள் ஃபஸ்ட்டே பாலை காய்ச்சிட்டு அதில் கூட சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து வேக வைக்கலாம். 1/2 லிட்டர் பேக்கெட் பாலில் 1 டீ டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து காய வச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க இதில். இப்போ இதை மூடி போட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் இந்த பால்லேயே சக்கரவள்ளி கிழங்கு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லம் கரைச்சிக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். நான் 2 கப் துருவின சக்கரவள்ளி கிழங்குக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாயாசத்துக்கு கொஞ்சமாக முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துக்கிறேன். தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். இது கூட நான் கருப்பு கலர் திராட்சை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நார்மல் திராட்சை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா உபி வர மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாயாசம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் ஒரு 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கும் இந்த பாலோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும், இல்லைனா கிழங்கு சரியாக வேகாது. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல வெல்லம், அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த பாயாசம் சாப்பிடும் போது அந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் நம்ம சேமியா பாயாசம் மாதிரி கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை நெய்யோடு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உடனே சாப்பிட்றதுக்கு பாயாசம் இந்தளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாயாசம் நல்லா திக்காயிருச்சுன்னா நல்லா சூடான பாலோ இல்லைனா தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க, கரெக்டாயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவே இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.